வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ரைஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 4 கப் தண்ணியை ஃபஸ்ட்டு நான் ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்து வேக வச்சுக்கறணும். இந்த பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிறதுக்கு 7 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் பார்த்து எடுத்துருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஆயில் சேர்த்துருக்கிறதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும் உதிரி உதிரியாக. இப்போ அரிசி வெந்ததும் இதை நம்ம வடித்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிக்கிறணும். நான் ஒரு பேனில் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் நல்லா சுருங்கி பாதியாக அளவு ஆகிற வரை நம்ம இதை வதக்கிக்கிறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்காங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறணும். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்காங்க. கூடவே 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்காங்க. பூண்டை துருவி சேர்த்தா குழந்தைங்களும் நல்லா அதை தனியாக எடுத்து வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. கூடவே நான் பாதி பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்காங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சமாக குடமிளகாயும் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா முட்டைக்கோஸ் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயை நம்ம வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்காங்க. ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. 70% மட்டும் காய் வெந்திருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு தடவை இதை கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணிக்கிறணும். எல்லாத்தையுமே ஈவனாக அந்த சாஸ் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு இது கூட உப்பு ஆட் பண்ணிக்காங்க. உப்பு அளவாக பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம ரைஸ் குக் பண்ணுறப்பையும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணி இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். லைட்டாக இப்படி எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறணும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க. கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தாள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலா அண்ட் மாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.